இன்றைக்கி ஒரு சமையல் டிப்ஸ் பார்க்கலாங்க. குக்கரில் எப்படி கிழங்கு பருப்பெல்லாம் ஒரே டைமில் செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது 3.5 லிட்டர் குக்கருங்க. இதில் வந்து அடியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பிளேட் போட்டு வச்சுருக்கேன். நம்ம பாத்திரம் வச்சு சமைக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி பிளேட் போட்டு வைக்கணும். குக்கருக்கு வாங்கும்போதே பிளேட் தருவாங்க. அப்படி இல்லைனா நம்ம ஏதாவது ஒரு தட்டு கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது கீரைக்காக பருப்பு வச்சுருக்கேன். பருப்பில் கொஞ்சமாக பெருங்காயம், மஞ்சள் பொடி போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஒரு பிளேட் போட்டுக்கலாம். அப்போ வந்து பருப்பு பொங்காமலும் இருக்கும். இந்த கிழங்கெல்லாம் நம்ம அந்த பிளேட் மேலே தான் வைக்க போகிறோம். சக்கரவள்ளி கிழங்கு வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். லைட்டாக உப்பு தூவி தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு கூடவே வைக்க போகிறேன். உருளைக்கிழங்கை பச்சை மொச்சையும் ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்காக 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு அதுவும் வாஷ் பண்ணிவிட்டு தோல் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இந்த கிழங்குக்கு மேலேயே வச்சிடலாம். இதுக்கு தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம், தெளிக்க கூட வேண்டாம். குக்கரில் வர நீராவியே போதும், கிழங்கு நல்லாவே வெந்துடும். பாருங்கள், பச்சை மொச்சை வந்து நான் தோலெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அது கூட தான் இந்த உருளைக்கிழங்கை ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ குக்கர் மூட வேண்டியது தான். பாருங்கள், மூடியில் நான் கேஸ்கெட் போட்டிருக்கேனான்றதையும் செக் பண்ணிவிட்டு மூடிடலாம். ஸ்டீம் வந்தோடனே நம்ம வெயிட் போட்டுக்கலாம். 2 விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு அடுத்த ஒரு விசில் வந்தோடனே கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 3 விசில் வந்ததுக்கப்புறம் நான் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், அது மேலே தூக்கியிருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக அடங்கி ப்ரெஷர் அடங்குன்னா இப்போ பாருங்கள் இறங்கிடுச்சு, ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ தான் நம்ம இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். கிழங்கு வெந்திருக்கா, பருப்பெல்லாம் தண்ணி வந்திருக்கான்றதை பார்க்குறேன். பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி எதுலேயுமே இறங்கலை. கிழங்கு வெந்திருக்கான்னு தொட்டு பார்க்குறேன். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். சக்கரவள்ளி கிழங்கு கூட பாருங்கள், ஒரு மாதிரி சதன்னு வேகாமல் திட்டமாக வெந்திருக்கு. இதே நம்ம சக்கரவள்ளி கிழங்கு தண்ணியில் போட்டு வேக வச்சோம்னா அது வந்து தோலெல்லாம் கூட சமயத்தில் வழண்டுட்டு கிழங்கு கூட பார்த்திங்கன்னா கிராக் ஆகிட்டு ஒரு மாதிரி ஈரப்பதமாக இருக்கும். நீங்கள் தனியாக வேக வைக்கும்போது கூட குக்கரில் தண்ணி வச்சுட்டு கிண்ணத்தில் கிழங்கு வச்சு வேக வைங்க. இப்போ இது மேலே இருக்க பிளேட்டை வந்து அப்படியே கரண்டியால் தூக்கணும்னா தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வெந்திருக்கு. கீரைக்கு இந்த அளவு வெந்ததுன்னா கரெக்டாக இருக்குங்க. அப்புறம் கீரை கூட சேர்ந்து வேகும்போது சரியாக இருக்கும். பருப்பு எடுத்து வெளியே வச்சிடலாம். இப்போ குக்கரில் பாருங்கள், நம்ம ஒரே டைமில் கீரைக்கு பருப்பு ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு இந்த மொச்சையோட வறுக்கிறதுக்காக அதுவும் நான் வேக வச்சுட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக சக்கரவள்ளி கிழங்க வேக வச்சுருக்கேன். குக்கரில் நம்ம ஏதாவது வைக்கும்போது இது மாதிரி யோசித்து கரெக்டாக செட் பண்ணி வச்சோம்னா ஈஸியாக வெந்துடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.